முதல் பேட்ச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 ஸ்டூடெண்ட்ஸோட நாங்க முதல் பேட்ச் ஆரம்பிச்சோம் 2008. அது பிறகு இன்னைக்கு கடந்த 18 ஆண்டுல 4000க்கு மேற்பட்ட பிள்ளைங்க படிச்சிருக்காங்க சார். பள்ளி படிப்பு பாதியில டிஸ்கண்டினியூ ஆன பசங்க, ஆர்ஃபனேஜஸ்ல இருந்து பிள்ளைங்க, சிறுதிட்ட பள்ளி அது மூலியமா நிறைய பிள்ளைங்க நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமா வந்து ஜாயின் பண்றாங்க சார். கணவர் வந்து இறந்திருப்பாங்க, இல்ல குடும்ப சூழ்நிலைனால கணவரோட பிரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் நாங்க வந்து ஸ்பெஷலா வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொழிற்கல்வி சொல்லி கொடுக்குறோம். எல்லாமே வந்து கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுக்குறோம் சார். 2 முக்கியமான கவர்மெண்ட் சர்டிபிகேட் இருக்கு. தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கோட SCVT சர்டிபிகேட், ஸ்டேட் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங், தமிழ்நாடு அரசாங்கத்தோடது. நாங்க கொடுத்த கான்ட்ரிபியூஷன் வந்து இன்னைக்கு வந்து நிறைய மாணவர்களோட வாழ்க்கையை மாத்திருக்கு. நம்மளோட நோக்கம் என்னன்னா காசு சம்பாதிக்கிறது கிடையாது. நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்க எங்களோட கார்பரேட் ஜாபை கம்ப்ளீட்டா ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து இந்த தொண்டு நிறுவனத்தோட உண்மையா வந்து ஐக்கியமாயிருக்கோம் சார். ஒரு பிள்ளையோட வாழ்வாதாரம், அவனோட வாழ்வாதாரம் மட்டும் இல்ல, அவன் குடும்பத்தோட வாழ்வாதாரமுமே இம்ப்ரூவ் ஆகக்கூடிய மாதிரி ஒரு ப்ரூவன் ரிசல்ட் எங்க காலேஜால காட்ட முடிஞ்சது. வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாம் ஒவ்வொரு முறையும் தொழில்துறை ஆளுமைகளை, தொழில்நுட்ப வல்லுநர்களை, சமூக ஆர்வலர்களை சந்தித்து இந்த சமூக அமைப்புக்கு அவர்கள் செய்து வரும் நல்ல காரியங்களை வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு அடுத்த இந்த பகுதியில் வந்து சுவாமி விவேகானந்தா ரூரல் கம்யூனிட்டி காலேஜ், அதாவது சுவாமி விவேகானந்தா ஊரக சமுதாய கல்லூரி, இந்த கல்லூரி மூலம் இங்கிருந்து படித்த படிப்பில் வெற்றி பெறாத ஒரு பொறுப்பு இல்லாத மாணவர்களுக்கும், குறிப்பாக பெண்களுக்கும், வாழ்வை தொலைத்த பெண்களுக்கும், வாழ்வு இழந்தவர்களுக்கும் பல்வேறு கல்வி வாழ்க்கை சார்ந்த பயிற்சிகளை வழங்கி வருகிறது இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தும் திரு சுப்பிரமணியம் அவர்களால் தொடங்கப்பட்டு அவருடைய மகன் ஸ்ரீராம் சுப்பிரமணியம் அவர்கள் சிறப்பான முறையில் நடத்தி வருகிறார். அந்த நிறுவனத்தின் செயல்பாடுகள் பற்றியும் சமூக அமைப்புக்கு இந்த நிறுவனம் எவ்வாறு செயல்பட்டு வருகிறது என்பது பற்றியும் அவர்களை கேட்டறிவோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப இந்த உங்க சமுதாய கல்லூரி விவேகானந்தா கிராமப்புற சமுதாய கல்லூரி வந்து ஒரு சாதாரண குடிசையில் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு மிக பிரமாண்டமான கட்டிடத்துல வந்து செயல்பட்டுட்டு வருது. ஒரு 4 பயிற்சிகளோட தொடங்கப்பட்டது. இன்னைக்கு 16 வகையான பயிற்சிகளை வழங்கி வரன்றீங்க. இந்த நிறுவனத்தை வந்து தன்னுடைய தந்தையார் வந்து எப்படியாப்பட்ட சூழல்ல தொடங்கினார் சார்? இப்போ இந்த கல்லூரி பாத்தீங்கன்னா 2008 எங்க அப்பா ஆரம்பிச்சு வச்சாரு. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 4 கோர்சஸ், நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4 கோர்சஸோட ஒரு சின்ன கீத்துக்கொட்டையில ஆரம்பிச்சாரு. அவருக்கு எப்பவுமே என்னன்னா வாழ்க்கையில அவர் வந்து சமுதாயத்துக்கிட்ட இருந்து நிறைய விஷயம் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு எப்பவுமே ஒரு எண்ணம் இருந்திருக்கு. 2003ஆம் ஆண்டுல அவர் வந்து RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கால் ஒண்ணு வந்தது சார். ஒரு இன்னர் கால்னு சொல்லுவோம். அந்த உள்குரல், அந்த குரல் தான் இதுக்கு ஆன மெயின் ரீசன். அவருக்கு என்னன்னா, நான் எப்பவுமே சமுதாயத்துக்கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிட்டே இருக்கேன். இந்த சட்டை இருக்கா, இல்ல இந்த பேண்ட் இருக்கா, எதுவுமே வந்து நான் செஞ்சது கிடையாது. இந்த சமுதாயம் தான் எனக்கு திருப்பி கொடுத்திருக்கு. பதிலுக்கு இந்த சமுதாயத்துக்கு நான் ஏதாச்சும் ஒரு வகையில நன்றி கடனா ஏதாச்சும் திருப்பி செய்யணும். அந்த ஒரு எண்ணத்தோட அவருக்கு எப்பவுமே என்ன இருந்ததுதான், நம்ம எந்த வகையில இந்த சமுதாயத்துக்கு செய்யலாம்னு எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்காச்ச. நம்ம நாட்டுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட யூத், இளைஞர்கள், அவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். அவங்களுக்காக, அவங்க குடும்பத்துக்காக ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். ஏன்னா இந்த நாட்டோட எதிர்காலமே அவங்கதான். அந்த வகையில அவர் வந்து 2006ஆம் ஆண்டுல சத்குரு ஸ்ரீ ஞானானந்தா சேவா ட்ரஸ்ட்னு ஒரு அறக்கட்டளை ட்ரஸ்ட் ஒண்ணு ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அந்த ட்ரஸ்ட்ல கிட்டத்தட்ட 13 பேர் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சிறப்பான வழியில இந்த ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். காலேஜ்காக பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அறக்கட்டளை கீழே சுவாமி விவேகானந்தா ஊரக சமுதாய கல்லூரி, சுவாமி விவேகானந்தா ரூரல் கம்யூனிட்டி காலேஜ் 2008ஆம் ஆண்டுல கல்லூரி ஆரம்பிச்சோம் சார். முதல் பேட்ச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 ஸ்டூடெண்ட்ஸோட நாங்க முதல் பேட்ச் ஆரம்பிச்சோம் 2008. அது பிறகு இன்னைக்கு கடந்த 18 ஆண்டுல 4000க்கு மேற்பட்ட பிள்ளைங்க படிச்சிருக்காங்க சார். இதுக்கான பிள்ளைகள் வந்து எப்படி சேர்க்கறாங்க, எப்படி சேர்க்கறீங்க? நம்ம கல்லூரியை பொறுத்த மட்டும் பிள்ளைங்க எப்படின்னா, நாங்க வந்து பெரிய அளவுல விளம்பரம் எதுவும் கொடுக்க மாட்டோம்.
இது முக்கியமா எங்களோட மாணவ சேர்க்கைக்கு மெயினா சப்போர்ட் பண்றது எங்க பிள்ளைங்க தான். ஏன்னா ஒரு பையன் வந்து 10th 12th டிராப் அவுட் ஆயிட்டு வருவான், அவனுக்கான கரெக்டான ஏத்த இடம் இந்த கல்லூரி தான். அவன் வந்த உடனே 9 மாசம் கிளாஸ் ரூம் பிராக்டிக்கல் பயிற்சி அவனுக்கு இருக்கும். இந்த கல்லூரியில பாத்தீங்கன்னா எல்லாம் 1 வருஷம் டிப்ளமா ப்ரோக்ராம். இந்த 1 வருஷத்துல எப்படின்னா 9 மாசம் அவனுக்கு இங்க நல்ல கிளாஸ் ரூம் பிராக்டிக்கல் அண்ட் தியரிட்டிக்கல் நாலேஜ் நாங்க கொடுக்கப்படும். அந்த நாலேஜை வச்சிருந்து அவன் எந்த தொழில் செலக்ட் பண்ணியிருக்கானோ, இப்போ இந்த 14 கோர்சஸ் பாத்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிசம், ஆட்டோமொபைல் மெக்கானிசம், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், ஜெனரல் டியூட்டி நர்சிங் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி பல தொழில்கள் நாங்க இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த கோர்ஸ்ல எந்த கோர்ஸ் அவன் தேர்ந்தெடுத்திருக்கானோ 9 மாசம் அதுல ட்ரைனிங் கொடுத்து 3 மாசம் நாங்க அவனை வந்து ட்ரைனிங்க்கு அனுப்புவோம். ட்ரைனிங் போகிற இடத்துல அவனுக்கு வந்து வேலை வந்து உறுதியா வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். ஸோ இது வந்து ஒரு ப்ரூவன் சக்சஸ், ஒரு ப்ரூவன் ஃபார்முலாவா ப்ரூவ் ஆயிருக்கு. அதே பார்த்து அவங்க எந்த சுத்து வட்டாரத்துல இருந்து வராங்களோ, அவங்க எந்த கிராமப்புறத்துல இருந்து வராங்களோ, நிறைய மாணவர்கள் எங்க கிராமத்துல இருந்து இன்னைக்கு இந்த அண்ணா இந்த அக்கா வந்து நல்ல நிலைக்கு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு நிறைய பிள்ளைங்க எங்க காலேஜ்ல வந்து சேர்றாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது ஒரு காரணம் என்னன்னா, புதுச்சேரி போலீஸோட நாங்க வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுங்களா ஒரு ப்ராஜெக்ட் நடத்துறோம். ப்ராஜெக்ட் புன்னகைன்னு ஒண்ணு. இது வந்து ஹிந்தில முஸ்கான்னு, ப்ராஜெக்ட் ஸ்மைல்னு ஆங்கிலத்துல இதோட விளக்கம். இந்த ப்ராஜெக்ட் கீழே என்ன மாதிரி பிள்ளைங்க வராங்கன்னா, பள்ளி படிப்பு பாதியில டிஸ்கண்டினியூ ஆன பசங்க, ஆர்ஃபனேஜஸ்ல இருந்து பிள்ளைங்க, சிறுதிட்டு பள்ளி, அது மூலியமா நிறைய பிள்ளைங்க வந்து ஏதோ ஒரு காலத்து அவங்கள வந்து முழுமையா வந்து நம்ம சமுதாயத்தோட ஜாயின் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி பிள்ளைங்க நிறைய பேரு இந்த ப்ரோக்ராம் கீழே வந்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமா வந்து ஜாயின் பண்றாங்க சார். ஸோ இது வந்து ரொம்ப 2 முக்கியமான அம்சங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட் அட்மிஷன் ப்ரொசீஜர்ல. இப்ப இந்த குற்றணி நீங்க சொல்ற மாதிரி ஒரு குற்ற பின்னணி உள்ள, அதாவது சிறைக்கு போய் வந்த சிறார்களுக்கு கூட அவங்க வாழ்வியல் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி செல்லணும்ன்றதுக்காக அவங்கள சேர்த்து பயிற்சி கொடுக்குறீங்கன்றீங்க. அவங்க வந்து அந்த மனநிலையில இருந்து அவங்களை எப்படி மீட்கிறீங்க? இதுக்கு ஒரு மெயின் இது என்னன்னா சார், அவங்க உள்ள வரைச்சே நாங்க வந்து எப்பவுமே என்னன்னா, யார் எப்படி இருந்தாக்கும் அவங்க பொதுவா வந்து கடவுளோட பிள்ளைங்க. அவங்க வந்து சூழ்நிலைனால ஏதோ அந்த தவறுகளை செஞ்சிருப்பாங்க. சோ எப்பவுமே நம்ம எல்லாருமே கடவுளோட பிள்ளைங்க. நாங்க காட்டுறது அவங்க கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அன்பு. சோ யார் எந்த வகையில தவறு செஞ்சாக்கும் அவங்கள வந்து நம்ம மனசார அந்த தவறை மன்னிச்சுட்டு அவங்கள வந்து முழுமையா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்டன்ஸ் தான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. சோ அந்த பிள்ளைக்கு வந்து நம்ம மேல ஒரு கான்பிடன்ஸ் வரணும். நம்ம அவங்களை அக்செப்ட் பண்ணாதான் அது வந்து வரும். அது வந்த உடனே நீங்க இந்த ஸ்கில் பாத்தீங்களா, 9 மாசம் அவன் நம்ம கூட டிராவல் பண்ணச்ச கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான அம்சம் இந்த இடத்துல என்னன்னா, இந்த காலேஜை வெறும் டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் சொல்லி கொடுக்க மாட்டோம். அதோட சேர்த்து பல முக்கியமான நிறைய விஷயங்கள் வந்து ஜாயின் பண்ணிருக்கா. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா வாழ்க்கை கல்வி. இன்னைக்கு நம்ம மாணவர்கள் பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியாம இருக்காங்க. சோ இந்த வாழ்க்கை கல்வி வந்து இந்த மாதிரி நேரத்துல வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுறது. அவங்க மன ரீதியான ஒரு அமைப்பையும் ஒரு அமைதியை கொடுக்குற அடுத்த நோக்கத்தை நாம எப்படி கொண்டுட்டு போகணுன்ற மாதிரி வழிகாட்டுதல் முறையா தரீங்க. கண்டிப்பா சார். இப்ப நிறைய மாணவர்கள் மாதிரி நிறைய பெண்களும் வந்து இந்த டைலரிங், அழகு கலை பயிற்சி எல்லாம் எடுக்கிறாங்களா? அது எப்படி அவங்க சேர்க்கறீங்க? அவங்களுக்கு எது மாதிரியான பயிற்சியை கொடுக்குறீங்க? இப்போ பெண்களை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 4 கோர்சஸ் நடத்துறோம் சார். அதுல வந்து ஃபேஷன் டிசைனிங், கார்மெண்ட் மேக்கிங், டெய்லரிங் கோர்ஸ் இருக்கு. அதை தவிர பியூட்டிஷியன் கோர்ஸ் அவங்களுக்கு நடத்துறோம். அதை தவிர கிராஃபிக் டிசைனிங், அப்புறமா ஜெனரல் டியூட்டி நர்சிங் அசிஸ்டன்ட். இந்த எந்த கோர்ஸும் பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து ஏஜ் எந்த விதமான தடைப்பாடு கிடையாது. நம்ம கல்லூரியை பொறுத்த மட்டும் 15 வயசுல இருந்து 40 வயசு மட்டும் உங்களுக்கு படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு, வாழ்க்கையில முன்னேறணும்னு ஒரு எண்ணம் இருக்குன்னா யார் வேணா வந்து சேரலாம். அது இந்த காலேஜோட ஒரு ரொம்ப அருமையான ஒரு பிளான். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் ஆன பெண்கள் இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால கணவர் வந்து இறந்திருப்பாங்க, இல்ல குடும்ப சூழ்நிலைனால கணவரோட பிரிஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் நாங்க வந்து ஸ்பெஷலா வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொழிற்கல்வி சொல்லி கொடுக்குறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க இதை கத்துண்டு ஒண்ணு அவங்க வந்து வேலைக்கு இமீடியட்லா ரெடி ஆயிடுவாங்க, வேலை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதை தவிர அவங்க சுயமா தன் காலில் நிக்கலாம், சுயமா வந்து தானையும் காப்பாத்திக்கலாம். அது கூட தன் பிள்ளைங்களுக்கும் ஒரு நல்ல கல்வி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி ஒரு சுய தொழில் கத்துக்கிறதுல. இப்ப அவங்க வந்து சேரணும். ஒரு கிராமத்துல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, இல்ல ஒரு பையன் இருக்கிறாங்க, அவங்க வந்து உங்க சேரணும்னா என்ன நடைமுறையில இருந்தா சேர்க்கறீங்க? இப்போ பாத்தீங்கன்னா கல்லூரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 மாசம் கிளாஸ் ரூம் பிராக்டிகல் பயிற்சி இருக்கும், 3 மாசம் ஆன் த ஜாப் ட்ரைனிங் இருக்கும். இந்த 3 மாசத்துல பிள்ளைங்க எப்போ ஆன் த ஜாப் ட்ரைனிங் போயிருப்பாங்களோ அப்போ நம்ம காலேஜோட ஆசிரியர்கள், பெண்கள் ஆகட்டும் மேல் ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து
அக்கம் பக்கத்துல இருக்க கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற கிராமப்புறத்துக்கு அவங்களே போயிட்டு வீடு வீடா போய் ஒரு வீட்டுல நம்ம காலேஜ் பத்தின நிறைய விவரங்களை ஷேர் பண்ணுவாங்க. காலேஜோட பேம்ப்ளெட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வைப்பாங்க. அதை தவிர கிராமத்துல வந்து பழைய பேட்ச்ல படிச்ச மாணவர்களோட ஹெல்ப் எடுத்துட்டு அங்க வந்து ஒரு ரோல் பிளே, ஒரு ஸ்கிட், இந்த மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு வந்து இந்த டெக்னிக்கல் ஸ்கில் எந்த அளவுக்கு அது வந்து உபயோகமா இருக்கும், அதால நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் வரும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பல இன்ஃபர்மேஷன் மூலியமா, பல ரோல் பிளே மூலியமா வந்து கிராமப்புறத்துல வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அந்த வகையில நிறைய பெண்கள் வந்து அதை வந்து அவங்களுக்கு நல்லா புரியும் அந்த விஷயங்கள். ரொம்ப ரொம்ப இது என்னன்னா, அவங்கள வந்து அது புரிய வச்சுட்டு அவங்க எல்லாருமே நம்ம கல்லூரிக்கு ஒரு முறை கூட்டிட்டு வருவோம். நாங்க நிறைய இடத்துல நாங்களே பஸ் அரேஞ்ச் பண்ணி, பெண்களால யாரால வர முடியுமோ நாங்களே பஸ் அரேஞ்ச் பண்ணி ஒரு 50-60 பெண்களை வந்து காலேஜ் கூட்டிட்டு வந்து அவங்க காலேஜ் ஃபுல்லா சுத்தி காட்டி அவங்களுக்கு ஒரு தொழில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எந்த தொழில் அவங்க எடுத்துன்னா அவங்க வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் வரும், அது புரிய வச்சு அந்த வகையில மாணவர் சேர்க்கையில அவங்கள வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள ஜாயின் பண்ண வைக்கிறோம் சார். இதை தவிர வந்து ஒரு பரீட்சை நாங்க வைப்போம். அந்த பரீட்சையில முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு எந்த மாதிரி பெண்ட் ஆஃப் மைண்ட் இருக்கு. பெண்ட் ஆஃப் மைண்ட்னா அவங்க வந்து எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ருச்சி இருக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கா, இல்ல ஒரு டெக்னிக்கல் மைண்ட் இருக்கா, இல்ல ஒரு கேள்விக்குறியான ஒரு இது இருக்கா. சோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா தமிழ்ல தான் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறச்சே அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஓகே, என்னோட ஸ்ட்ரென்த் இதுதான், நான் இந்த மாதிரி ஒரு தொழில் படிச்சேன்னா இதால எனக்கு வாழ்க்கை எப்படி பயன்படும். அது ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு. இப்போ கம்ப்யூட்டர் டிசைன் கோர்ஸா இருக்கட்டும், அல்லது டெய்லரிங் கோர்ஸு, பியூட்டிஷியன் கோர்ஸு, இதுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு மினிமம் ஒரு 10,000 20,000 வரைக்கும் தேவைப்படும். நீங்க உங்களுக்கான பீஸ் ஸ்ட்ரக்சரை எப்படி உருவாக்கி வச்சிருக்கீங்க, அதுக்கான ஃபண்ட்ஸை எப்படி வந்து கலெக்ட் பண்றீங்க? நன்றி சார், ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ நம்ம கல்லூரியை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தொண்டு நிறுவனம். ஸோ கல்லூரியோட முக்கியமான என்ன விஷயம்னா, இதுல வந்து கிட்டத்தட்ட 80% எங்களோட ஆப்ரேஷனல் காஸ்ட் எது ஆகிறதோ அது முழுக்க முழுக்க வந்து நாங்க வந்து நன்கொடை அப்படின்னா டொனேஷன் மூலியமா தான் நாங்க வசூல் பண்ணி நாங்க வந்து கல்லூரியை நடத்துறோம். ஆனா அப்படி பார்த்தாக்கும் நாங்க பிள்ளைங்க கிட்ட ஒரு மினிமம் ஃபீஸ் மட்டும் எப்பவுமே சார்ஜ் பண்ணுவோம். அந்த மினிமம் ஃபீஸும் எதுக்கு சார்ஜ் பண்றோம்னா, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இதுல அவங்களோட ஓனர்ஷிப்பும் அவங்களோட ஒரு பொறுப்புணர்வு கொடுக்குறோம். குறைஞ்ச கட்டணமும் அதிகம் கட்டணும், ஒரு கட்டணம் படிக்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா பெண்களை பொறுத்த மட்டும் நாங்க 5,000 ரூபாய் தான் அவங்களுக்கு சார்ஜ் பண்றோம். இந்த 5,000 ரூபாயும் என்னன்னா, அது வந்து மொத்தமா அவங்க கட்ட தேவையில்லை. இந்த 9 மாசம் 500 ரூபாய் தவணை முறையில அவங்க கட்டலாம். அதுலயும் ரொம்ப முக்கியமான என்னன்னா, இந்த கட்டணத்துல அவங்களுக்கு 2 செட் யூனிஃபார்ம் அளவெடுத்து தைச்சு கொடுத்துடுறோம். அவங்க படிக்கக்கூடிய புக்ஸ், ரெக்கார்டு, ஐடி கார்டு எல்லாமே அதுலயே அடக்கம். அது தவிர அவங்க எழுதக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனோட ஃபீஸ் அதுலயே அடக்கம். இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, டெய்லி மத்தியான உணவகம், மிட் டே மீல் காலேஜ்ல இலவசமா கொடுக்கப்படும் எல்லா பிள்ளைங்களுக்கும். சோ இது எல்லாமே அந்த ஒரே கட்டளையில அடங்கி இருக்கு சார். சோ இதை தவிர வேற எதுவுமே அவங்க கட்ட தேவையில்ல. இதை தவிர அவங்களுக்கு நிறைய கெஸ்ட் லெக்சர் செஷன், அதை தவிர இண்டஸ்ட்ரியல் விசிட், ஸ்பெஷல் செமினார், இது எல்லாமே நாங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயத்த ஆர்கனைஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா நாங்க மட்டும் வெளியில கிளாஸ் எடுக்கிறத தவிர வெளியில இருந்தும் நிறைய விஷயங்கள் ஒரு நாலேஜ் பிள்ளைங்களுக்கு போய் சேரணும். ஸோ ஒரு ஹோலிஸ்டிக்கான எஜுகேஷன் அப்படின்னா ஒரு முழுமையான கல்வி வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு எங்களோட ஆசை. ஸோ அந்த விஷயத்த தான் நாங்க இங்க நடத்திட்டு இருக்கோம். ஒரு குறிப்பா டைலரிங்கோ மற்ற கோர்ஸுக்கோ இப்ப நீங்க வாங்குற கட்டணத்தை விட வெளியில எவ்வளவு கட்டணம் அதிகமா இருக்கும்? இப்போ நீங்க டெய்லரிங்கோ ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் பாத்தீங்கன்னா, நாங்க நடத்துறது டெய்லரிங் பிளஸ் ஆரி ஒர்க். இன்னைக்கு நீங்க அதே கட்டணத்தை வெளியில பாத்தீங்கன்னா 20,000 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் ஆகும். அதே பியூட்டிஷியன் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 50,000 75,000 ரூபாய் கிட்டத்தட்ட அவங்க வாங்குறாங்க நிறைய இடத்துல. ஆனா நம்மளோட நோக்கம் என்னன்னா காசு சம்பாதிக்கிறது கிடையாது. நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டணும், இவங்க கரெக்டான முறையில ஒரு நல்ல கல்வியை கத்துண்டு அது கரெக்டான முறையில செயல்படணும். அந்த வகையில தான் அவங்க கிட்ட ஒரு கம்மியான நாங்க வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்றோம். அதுவும் மாசம் தவணை முறையில தான் நாங்க சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். இதே ஃபீஸ்ல வந்து இது எல்லாமே எதுக்காக யூனிஃபார்ம் இது எல்லாமே கொடுக்குறோம்னா, எங்களை பொறுத்த மட்டும் எல்லா மாணவர்கள் நம்மளுக்கு சரி சமம். ஸோ அவங்களுக்கு ஒரு வெளியில ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ ஒரு பிரைவேட் காலேஜஸ்ல கிடைக்கிற எல்லா பெனிஃபிட்டும் நம்ம பிள்ளைங்களுக்கும் கிடைக்கணும். ஏன்னா இங்க படிச்சு முடிக்கிற உங்களுடைய கோர்ஸ் பெரும்பாலும் இருந்ததுன்னா வெளியில போய் வேலை செய்யறது ரொம்ப குறைப்பா இருக்கும். அவங்க சுய தொழிலை தொடங்கி அவங்க வந்து தொழில் பண்ணி அதை வந்து சம்பாதிக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் டெய்லரிங்காக இருக்கட்டும், பியூட்டிஷியனாக இருக்கட்டும், அவங்க சின்னதாக கூட வைக்கலாம். அதேமாரி அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும்
அல்லது அவங்க சொந்தமா தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஏன்னா அவங்க ரொம்ப ஏழை எளிய மக்கள் தான் வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு உங்க படிச்சு பயிற்சி கொடுத்துட்ட பிறகு அவங்களுக்கு வேற எது மாதிரியான பொருளாதார ரீதி அல்லது அவங்க வாழ்வியல் வளர்ச்சி சார்ந்த பயிற்சிகளை அல்லது உதவிகளை செய்றீங்க? பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் 2 பேருக்குமே வந்து இங்க கல்லூரி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து முழுமையா நாங்க வந்து வேலை வாங்கி கொடுத்துடுறோம். எங்களை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒருத்தங்க கீழே வேலை பார்த்து தொழிலை நல்லா கத்துக்கணும். அது பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் முழு பயிற்சி. நாங்க எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா, 1 வருஷம் நீங்க கண்டிப்பா நீங்க வந்து மெனக்கடணும், அந்த தொழிலை நல்லா கத்துக்கணும். கத்துனுட்டு நீங்க சுயமா ஆரம்பிக்கிறது நாங்க வந்து எங்க சைட்ல இருந்து ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். அதுக்கு பெண்களை பொறுத்த மட்டும் இப்போ சப்போஸ் டெய்லரிங் படிக்கிறாங்க இல்ல பியூட்டிஷியன் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் எங்க தெரிஞ்சவங்க மூலியமா இல்ல பாஸ்ட் பேட்ச் அலுமினியம் மூலியமா நாங்க வந்து நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கை காட்டி கொடுக்குறோம், செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதே போல எங்களோட டோனர்ஸ் நிறைய பேரை அவங்களோட கனெக்ட் பண்ணி விடுறோம். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்ப நாளைக்கு அவங்க ஒரு கடை ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் சப்போர்ட். இப்போ ஆண்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க கல்லூரி ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்து பேங்க்குக்கு போய் லோன் வாங்கி தர அளவு பிள்ளைங்களுக்கு நிறைய பெரிய அளவுல சப்போர்ட் பண்றாங்க. நம்ம கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. அது மூலியமா பிள்ளைங்களுக்கு கனெக்ட் பண்ணி விட்டு நிறைய ஸ்கீம்ஸ் மூலியமா செலக்ட் பண்ணி விட்டு அவங்களுக்கு சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி விடுறாங்க. இப்போ சுயதொழில் பண்ணதுக்கு இப்போ உங்க சர்டிஃபிகேட்டு உங்ககிட்ட பயிற்சி பெற்ற சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு வங்கிகள் எது மாதிரியான வங்கிகள் உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றாங்க? இப்போ நம்ம காலேஜை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுக்குறோம் சார். 2 முக்கியமான கவர்மெண்ட் சர்டிபிகேட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கோட SCVT சர்டிபிகேட், ஸ்டேட் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங், தமிழ்நாடு அரசாங்கத்தோடது. அது தவிர நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் NSDC, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட். இந்த 2 சர்டிபிகேட்டும் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா PM முத்ரா ஸ்கீம் இந்த மாதிரி பல ஸ்கீம்ல வந்து இந்த சர்டிபிகேட் வந்து பயனிடலாம். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலியமா எந்த ஸ்கீம் பண்ணாக்கும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு இதை நீங்க கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல மட்டும் கிடையாது, பிரைவேட் பேங்க்ஸ்ல கூட இதை வச்சு அவங்க ஏதாச்சும் பெரிய லோன் எடுக்கணும்னாக்கும் அவங்களுக்கு பல வகையில வந்து பயனடையும். அது யூஸ் பண்ணிக்கலாம். கடன் வாங்குவதற்கும் இந்த சான்றிதழ் வந்து பயனுள்ளதா, சான்றிதழ் பயனடையலாம். அதை தவிர இப்போ இந்த பிள்ளைங்க வந்து கவர்மெண்ட்ல ஜாப் அப்ளை பண்றாங்க இல்ல வெளிநாட்டுக்கு போய் அவங்க வேலை பார்க்கணும்னா அந்த இடத்துலயும் இந்த சர்டிபிகேட் வந்து ஒரு பெரிய அளவுல அவங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ உங்களாண்ட பயிற்சி பெற்று சர்டிஃபிகேட் வாங்கி போயிட்டு ஒரு வெளிநாட்டுலையோ அல்லது ஒரு பெரிய தொழில் ஆரம்பிச்சோ அல்லது ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்குறவங்க வந்து நான் வந்து இது பெருமையா நல்லா இருக்கிறேன்னு உங்களாண்ட யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? சார் இது ரொம்ப பெருமைக்கூடிய விஷயம் சார். ஆக்சுவலா இன்ஃபேக்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்க 2008 ஆரம்பிச்ச கிட்டத்தட்ட 70 பசங்க அன்னைக்கு படிச்ச பிள்ளைங்க கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய அளவுல கல்லூரியில ஒரு விழா நடத்தினாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு இந்த கிராமப்புறத்துல இருந்து வந்த பிள்ளைங்க அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கார்ல காலேஜ்குள்ள வந்து இறங்கினாங்க. அதே எங்களுக்கு ஒரு ரொம்ப கௌரவமா ரொம்ப பெருமையா இருந்தது. 15 கார்ல வந்து இன்னைக்கு அதுல நிறைய மாணவர்கள் வெளிநாட்டுல வேலையில இருக்காங்க. அப்போ லீவ்ல வந்து கல்லூரி ஆரம்பிச்ச எங்க அப்பா ஜிவி சுப்பிரமணியாவும் அம்மா அனுராதா அம்மாவையும் வீட்டுக்கு வந்து சந்திச்சு இந்த மாதிரி நாங்க நம்ம கல்லூரியில இந்த ஒரு விழா நடத்துறோம், நீங்க 2 பேரும் வந்து அதுல கலந்துக்கணும், எங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும், இன்னைக்கு நாங்க இந்த நல்ல நிலையில இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க 2 பேரும் இந்த கல்லூரி தான். அந்த வகையில நிறைய அந்த மாதிரி மாணவர்கள்லாம் ரெகுலரா வந்து காலேஜை வந்து விசிட் பண்றாங்க. அவங்களோட சக்சஸ் ஸ்டோரிஸ் காலேஜ்ல வந்து ஷேர் பண்றாங்க. நாங்க காலேஜோட மட்டும் ஷேர் பண்ணாம அவங்கள வந்து நம்ம அந்த பர்டிகுலர் வருஷத்துல படிக்கக்கூடிய மாணவர்களோடையும் இவங்களை கனெக்ட் பண்ணி விட்டு அலுமினி டாக் அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மாசம் இன்னைக்கு நல்ல வேலையில இருக்கிற மாணவர்கள் இந்த சுய தொழில் பண்ண மாணவர்கள் எல்லாம் நாங்க ரெகுலரா கூப்பிட்டு நம்ம அந்த கரண்ட் பேட்ச்ல படிக்கிற பசங்களோட வந்து கனெக்ட் பண்ணி இவங்க வாழ்க்கையில எப்படி படிச்சாங்க, எப்படி இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க, இன்னைக்கு எந்த நிலையில ரீச் பண்ணிருக்காங்க, அதை வந்து இந்த பசங்களுக்கு தன்னோட வாழ்க்கை அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணி உற்சாகப்படுத்துவாங்க. அது நம்ம மாணவர்களுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். இப்ப உள்ள மேல பார்த்த மாணவர் பயிற்சி எடுக்கிற போது இந்த கம்ப்யூட்டர்கள் சரி, அந்த பெண்கள் மகளிர் பயிற்சி எடுக்கிற தையல் இயந்திரங்கள், எம்ப்ராய்டரி எல்லாம் புதுசாக இருந்தது, ரொம்ப நீட்டாக இருந்தது. அதெல்லாம் எப்படி வாங்குறீங்க? அதுக்கு எப்படி டொனேட்டட் சிஸ்டமா? அதை பத்தி சொல்லுங்க சார். காலேஜை பொறுத்த மட்டும் எங்களோட ஒரு விஷயம் எப்பவுமே கிளியரா இருப்போம். எந்த ஒரு லேப் எந்த ஒரு இடம் இருந்தாக்கும் எப்பவுமே அதை நம்ம சுத்தமா வச்சுக்கணும். நம்ம வீட்டை எப்படி சுத்தமா வச்சுப்போமோ அதே போலதான் நம்ம காலேஜையும் எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும். இங்க வாங்க இருக்கிற ஒரு லேப் எக்யூப்மெண்ட் ஆகட்டும் இல்ல டூல்ஸ் ஆகட்டும், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நன்கொடை ஒரு டொனேஷன் மூலியமா தான் நாங்க வந்து அது எல்லாமே வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம். இப்போ காலேஜ்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அத்தனை லேப்ஸுமே வந்து ஒரு கார்பரேட் கம்பெனிஸ் மூலியமா தான் செட் பண்ணியிருக்கோம். ஒரு கோர்சஸ் எடுத்தீங்கன்னா இப்போ நீங்க ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் எடுத்தீங்கன்னா டான்ஃபாஸ்னு ஒரு பெரிய நிறுவனம் சென்னை ஒரகடத்துல அவங்க செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல எலக்ட்ரிக்கல் வந்து ஷ்னைடர் எலக்ட்ரிக் ஃபவுண்டேஷன். அதே மாதிரி 2 வீலர் கோர்ஸை பொறுத்த மட்டும் யமஹா
இந்தியா யமஹா மோட்டார்ஸ் அவங்க செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளம்பிங் வந்து கிரண்ட்ஃபாஸ் இந்தியா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களோட கம்ப்யூட்டர் லேப் கிராஃபிக் டிசைனிங் ஆகட்டும் இல்ல பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் ஆகட்டும் ரெண்டுமே காக்னிசன்ட் ஃபவுண்டேஷன் அவங்க மூலியமா தான் எங்களுக்கு அந்த லேப்லாம் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ டெய்லரிங்ல பாத்தீங்கன்னா நல்ல எக்யூப்மெண்ட்ஸ், லேபோட டெய்லரிங் மிஷின்ஸ், ஸ்விங் மிஷின், எம்ப்ராய்டரி மிஷின் எல்லாமே வந்து ஒரு வெளிநாட்டு நிறுவனம் அவங்களோட டொனேஷன் மூலியமா தான் IDRF இந்தியா டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபவுண்டேஷன் அவங்க மூலியமா தான் அந்த டொனேஷன் வந்து அது வந்து நாங்க செட் பண்ணியிருக்கோம். அதே போல ஸ்ட்ரைட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒரு பெரிய ஃபார்மா கம்பெனி இங்க புதுச்சேரியில தான் இருக்கு. அவங்க மூலியமா வருஷம் கிட்டத்தட்ட 100 பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. அதை தவிர எங்களோட நர்சிங் டிபார்ட்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டா அப்கிரேட் பண்ணி அந்த லேப்ல புது மிஷின்ஸ் இனி காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அது ஃபுல்லா அவங்க செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல டெல் இந்தியா அவங்க வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீசிங் அந்த லேப் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இனி காலகட்டத்துக்கு பசங்களுக்கு என்ன மாதிரி தொழில் கல்வி தேவை, எது படிச்சா இமீடியட்டா வேலை வாய்ப்பு கிடைக்கும், இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் ஆகுது, அந்த மாதிரியான லேபை வந்து அந்தந்த நிறுவனம் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கு. இதால என்னன்னா பிள்ளைங்க வந்து இங்கே ட்ரெயின் ஆயிட்டு எப்போ வெளியில போறாங்களோ இம்மீடியட்டா அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ஈஸியா கிடைக்கிறது. அதே மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பேர் வந்து அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மூலியமா அவங்க வந்து நிறைய டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே காலேஜ்க்கு வந்து ஒரு பெரிய அளவுல வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. இது பாத்தீங்கன்னா முழு விவரம் எல்லாமே நம்ம காலேஜோட வெப்சைட் www.svrcc.in அதுல வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே பதிவாயிருக்கு. அதுல எல்லாமே இருக்கு. இது வந்து நீங்க சொல்லது வந்து ஒரு சமூக நோக்கத்தோட அப்பா ஆரம்பிச்சது, நீங்க செய்றீங்க. இது உங்களுக்கு ஒரு ஒயிட் காலர் ஜாப், ஒரு ஜாலியா ஒரு சந்தோஷமான தொழிலமைப்பில் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறவர் கூட ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா ஏதோ ஒரு பொருளாதார ரீதியில வளர்ச்சி அடைவாங்க. இது மற்றவங்ககிட்ட இந்த ஃபண்ட்ஸை வாங்கி ஒரு நிறுவனத்தை நடத்துறீங்க. இதுல உங்களை ஈடுபடுத்திட்டு ஒரு சலிப்போ அல்லது வந்து மகிழ்ச்சியா இந்த தருணங்கள் இருந்திருக்கா? ரொம்ப அருமையான கேள்வி சார். இந்த தொழிலை பொறுத்த மட்டும் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஈடுபாடு இருந்திருக்கு. நானும் ஆக்சுவலா சென்னையில வந்து ஃபோர்ட் மோட்டார் கம்பெனில இனிஷியலா CSR டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கடைசியா HR சீனியர் அசோசியேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதே போல என் மனைவி வந்து TCS டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ல டீம் லீடரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க தாயாரும் தந்தை அவங்க 2 பேரோட உடல் ஆரோக்கியம் ஒரு பெரிய அளவுல பாதிச்சிருந்திருக்கு. அவங்களோட ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்னால நாங்க 2 பேருமே எடுத்த முடிவு என்னன்னா, நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு போய் ஒரு நல்ல காலேஜ் நம்ம அப்பா அம்மா ஆரம்பிச்ச விஷயத்த வந்து நம்ம வந்து எந்த விதமான தட்டுப்பாடு இல்லாம நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணி நடத்தணும். இதுல முக்கியமான பங்கேற்பு என் மனைவியோடது தான் நான் சொல்லுவேன் சார். அவங்க பங்கேற்பு, அவங்க பேர் ஸ்ரீவித்யா. அவங்க பங்கேற்பு இல்லாம இந்த முடிவை என்னால கண்டிப்பா எடுத்திருக்க முடியாது. அவங்களும் இந்த கல்லூரியில என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்டுனாலதான் பெரிய அளவுல நாங்க நிறைய விஷயம் பண்ண முடியறது இங்க. சோ 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்க எங்களோட கார்பரேட் ஜாப கம்ப்ளீட்டா ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து இந்த தொண்டு நிறுவனத்தோட முன்மையா வந்து ஐக்கியமாயிருக்கோம் சார். இது முழுசா வந்து பயிற்சி, படிப்பு பயிற்சி கொடுக்குறீங்க. அதுக்கான ஆசிரியர்கள், தேர்வாளர்கள் வந்து பயிற்சியாளர்கள் வந்து கொஞ்சம் தரமானதும் கொஞ்சம் மென்மையானவங்களாகவும் இருக்கணும். ஏன்னா வர ஸ்டூடெண்ட்ஸ், அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எடுக்கிறீங்க. அது மாதிரி ஆட்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க அந்த பயிற்சியாளர்களை? சார் கல்லூரியில மட்டும் 14 ஆசிரியர்கள் இப்போ இருக்காங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மினிமம் பிடெக் படிச்சிருப்பாங்க, சில பேர் வந்து எம்டெக்கும் படிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 10-12 ஆண்டு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த கல்லூரியில மட்டுமே இன்னைக்கு நம்ம கிட்ட வேலை பார்க்கற பல ஆசிரியர்கள் வந்து கிட்டத்தட்ட 8-12 வருஷமா நம்ம கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு சாதாரண காலேஜோ ITI நடத்துற மாதிரி ஒரு பாடம் நடத்துற கல்லூரி கிடையாது. இது ஒரு சேவை மனப்பான்மையோட அவங்க எல்லாருமே இங்க நம்மளோட வேலை பார்க்கறாங்க. சோ ஆரம்பத்திலே நம்ம ஒரு ஆசிரியரை வந்து ஹையர் பண்ணரிச்சே நாங்க சொல்லிடுவோம், நீங்க பார்க்கக்கூடியது வெறும் பாடம் நடத்துறது மட்டும் கிடையாது, ஒரு உண்மையான கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை. ஏன்னா இந்த பிள்ளைங்க எல்லாருமே வந்து கடவுளோட குழந்தைங்க. சோ நம்ம வந்து எப்படி நம்ம வீட்டுல நம்ம அக்கா தங்கச்சி தம்பி மேல நம்ம அக்கறை காட்டுறோமோ அதே போல முழுமையான அக்கறை நம்ம இந்த பிள்ளைங்க மேல காட்டணும். ஏன்னா இவங்க வாழ்க்கை வந்து முழுக்க உங்க கையில இருக்கு. சோ அந்த மாதிரி ஆசிரியர் தான் எங்க காலேஜ் வந்து கடவுளோட இது முழுமையா வந்து கடவுளுக்கு தான் இந்த வகையில வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் மூலியமா தான் இந்த மாதிரி நல்ல ஆசிரியர் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல வகையில இந்த கல்லூரி வந்து நடந்துட்டு இருக்கு அது மூலியமா.
அதாவது நிறுவனர்கள் மட்டுமில்ல, அந்த நிறுவனத்தில் பணிபுரிவரும் பயிற்சியாளர்களும், அதாவது ஆசிரியர்களும் வந்து அர்ப்பணிப்பு உணர்வோட செயல்பட்டாதான் இதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியாது. இப்ப இந்த பள்ளியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுங்க சார். இது எவ்வளவு இடம்னு சொன்னீங்களே, எவ்வளவு இடம், இது எங்க இருக்குது, இது ஒரு வருஷத்துக்கு மொத்த கோர்ஸ்ல எவ்வளவு மாணவர்களை சேர்க்கறீங்க, எவ்வளவு வெளியில போறாங்க, அதை பத்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லுங்க. இப்போ கல்லூரியோட முழுக்க முழுக்க நீங்க ஏரியா பாத்தீங்கன்னா 1.5 ஏக்கர்ல நம்ம கேம்பஸ் இருக்கு. அதுல வந்து பில்டிங் ஸ்ட்ரக்சர்னு பாத்தீங்கன்னா 50,000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பில்டிங் கட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட 16 மேல இந்த கோர்சஸ், லேப், கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 350ல இருந்து 400 பிள்ளைங்க இங்க வந்து படிக்கலாம். அவங்க எல்லாருக்குமே படிக்கிறதுக்கான முழுக்க முழுக்க வசதிகள் இங்க ஃபுல்லாமே கரெக்டா அமைஞ்சிருக்கு சார். இந்த கல்லூரி நிறுவனம் வந்து ஃபண்ட்ஸ், மற்ற கார்பரேட் கம்பெனியோடைய ஃபண்ட்ஸ், மற்ற இண்டிவிஜுவலுடைய ஃபண்ட்ஸோட வந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வராங்க. இப்போ இது வந்து மாணவர்களை, ஏழை எளிய மனிதர்களை வந்து உயரத்துக்கு, வாழ்க்கையின் உயரத்துக்கு கொண்டு போதால இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கும் மத்திய மாநில அரசுக்கும் பொறுப்பு உணர்வு இதுல இருக்கு. அவங்க எது மாதிரியான வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க, அவங்க எந்தெந்த வகையில உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க? சார், கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் நம்ம காலேஜோட சர்டிபிகேஷன் எல்லாமே வந்து கவர்மெண்ட் மூலியமா தான் சார் கிடைக்கிறது. நாங்க வந்து தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்கோட SCVT சர்டிபிகேஷன் கொடுக்குறோம். அதே போல நர்சிங் பிள்ளைங்களுக்கு தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பள்ளியோட சர்டிபிகேஷன் இருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இவங்க எல்லாரோட சர்டிபிகேஷன் வந்து ஒரு பெரிய அளவுல காலேஜ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது. அது தவிர மாணவ சேர்க்கைக்கு எப்பெல்லாம் சப்போர்ட் தேவைப்படுறதோ அப்பப்போ நாங்க வந்து இவங்க கவர்மெண்ட்ல இருந்து ஏதாச்சும் எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறது சார். நிறைய ஸ்கீம்ஸ் அவங்க லான்ச் பண்றாங்க. முக்கியமா வந்து போன வருஷம் வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலியமா நிறைய ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில வந்து நிறைய பெரிய அளவுல நிறைய சப்போர்ட் கிடைக்காது. மாணவ சேர்க்கையும் ரொம்ப ஈஸியா இருக்கிறது. அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்தறச்ச அந்த வகையில நாங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் இந்த நேரத்துல. ஆக்சுவலா இது வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்கத்தோட இது இருக்கா? இது தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா பாண்டிச்சேரி இது கிடையாது. ரோடு பாண்டிச்சேரி, ரோடுக்கு அந்த பக்கம் பாண்டிச்சேரி, இந்த பக்கம் தமிழ்நாடு. ஆனா இது நீங்க நடத்துறது தமிழ்நாட்டுல. ஓகே, நான் தான் தமிழ்நாடு, நீங்க பாண்டிச்சேரி பத்தி சொல்லலையே நான் பார்த்தேன். நான் பாண்டிச்சேரியை பொறுத்த மட்டும் வந்து பாண்டிச்சேரி போலீஸ் மூலியமா வந்து நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கிறது. மாணவ சேர்க்கைக்கு அவங்க பெரிய அளவுல சப்போர்ட் பண்றாங்க சார். இந்த நிறுவனம் ஒரு குடிசையில இருந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய பில்டிங் வரைக்கும் வந்து வளர்ந்துருக்கு. இது இன்னும் பெருசா வளர்ந்து போனா இன்னைக்கு மாணவர்களுக்கு, இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வந்து வாழ்வில் வெளிச்சம் பாய்ச்சலாம் என்ற திட்டங்கள். அதுக்காக மத்திய மாநில அரசுகள் இன்னும் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க சார்? இப்ப பாத்தீங்கன்னா இந்த தொழில் கல்வி தான் நம்ம நாட்டோட ஃபியூச்சர் சார். அந்த வகையில பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ன சப்போர்ட் எதிர்பார்க்கிறோம்னா, பல மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயிற்சி இந்த இடத்துல நடக்கிறதுன்னு அவங்க வந்து விழிப்படுத்தணும், நிறைய பேருக்கு தெரிய வரணும். ஆல்ரெடி நாங்க வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட 15ல இருந்து 20 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நம்மளோட மாணவர்கள் முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்து வராங்க. அந்த மாதிரி பல மாவட்டத்துல இந்த மாதிரி ஒரு கல்லூரி நடக்கிறதுன்னு அவங்க கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைச்சதுன்னா நாங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது ரொம்ப பெரிய அளவுல வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதை தவிர வந்து ஒரு கார்பரேட் கம்பெனிஸை பொறுத்த மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற, அவங்க கொடுக்கற முழுசா இருக்கிற அவங்க CSR ஸ்பெண்டிங் வந்து கரெக்டான முறையில இந்த கல்லூரியில தான் சார் ஸ்பெண்ட் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைங்களோட ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஆகட்டும், இல்ல லேப் செட் பண்ணி கொடுக்கறதாகட்டும், முழுக்க ஒரு பிள்ளையோட வாழ்வாதாரமும், அவனோட வாழ்வாதாரம் மட்டும் இல்ல, அவன் குடும்பத்தோட வாழ்வாதாரமுமே இம்ப்ரூவ் ஆகக்கூடிய மாதிரி ஒரு ப்ரூவன் ரிசல்ட் எங்க காலேஜால காட்ட முடிஞ்சது. ஸோ பல கார்பரேட் கம்பெனிஸ் கிட்ட எனக்கு என்ன வேண்டுகோள்னா, சுவாமி விவேகானந்தா ரூரல் கம்யூனிட்டி காலேஜ்ல நீங்க கொடுக்கற ஒரு CSR கான்ட்ரிபியூஷன் வந்து பெரிய அளவுல நல்ல ரிசல்ட்டை ஷோ பண்ணும். உங்களுக்கே ஒரு மனநிறைவு இருக்கும். நாங்க கொடுத்த கான்ட்ரிபியூஷன் வந்து இன்னைக்கு வந்து நிறைய மாணவர்களோட வாழ்க்கையை மாத்திருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டுல மட்டும் விளக்கேத்தாம பல லட்ச வீடுகள்ல வந்து நம்ம விளக்கேத்துற மாதிரி இருக்கும். எங்களோட பெரிய ஆசை என்னன்னா, இங்க வந்து நிறைய சிறப்பம்சம் நாங்க நடத்திட்டு இருக்கோம். யோகா பயிற்சி ஆகட்டும், இல்ல மெடிடேஷன் ஆகட்டும், இல்ல வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஆகட்டும், இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் காலேஜ்ல நடக்கணும். இன்னைக்கு 4000 பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. அடுத்த 5ல இருந்து 6 வருஷம் 7 வருஷத்துல நாங்க கிட்டத்தட்ட 10,000 மாணவர்களுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம்னு நாங்க வந்து ஆசைப்படுறோம். இன்னைக்கு 14 கோர்சஸ் நடத்துறோம். அடுத்த ஒரு 5 வருஷத்துல இன்னொரு 4ல இருந்து 5 புதுசா நிறைய கோர்சஸ், இன்னைக்கு AI,
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நிறைய புது கோர்சஸ்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி கோர்சஸ் நம்ம மாணவர்களுக்கு எந்த அளவுல பயனடையும், எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். புதுசா நிறைய கோர்சஸ் நாங்க வந்து கொண்டு வரலாம்னு இருக்கோம். வாழ்வியல் முறை வளர்ச்சி என்பது வந்து தொழில் பணம் சம்பாதிக்கிறது ஒரு முழுதா இருந்தாலும் இன்னைக்கு வந்து நிறைய பேர் பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்த மாட்டுது. அப்போ வந்து அவங்க இன்னும் ஒரு தவறான பாதைக்கே போயிட்டு இருக்காங்க. அது மாரி இல்ல சில பெற்றோருக்கு வந்து சிறைக்கு போய் கூட இருப்பாங்க. அந்த பிள்ளைங்கள் அந்த குடும்பம் வந்து நிற்கதி ஆயிட்டு நீங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களாம் எடுத்து வந்துட்டாங்க. அது மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு அது மாரி ஒரு சிறைக்கு போன குடும்பத்தை எடுத்து நீங்க வந்து அவங்கள வளர்ச்சிடும் போது அவங்க இங்கிருந்து வந்து பார்த்து உங்களை பாராட்டியிருக்காங்களா? அது நிகழ்ச்சி எப்படி, ஏதாவது நிகழ்ச்சியான சம்பவங்கள் இருந்தா சொல்லுங்க சார். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆக்சுவலி இந்த கல்லூரியை பொறுத்த மட்டும், நம்ம கல்லூரியை பொறுத்த மட்டும் எப்பேற்பட்ட குடும்பத்திலேருந்து அந்த பிள்ளைங்க வந்தாக்கும் நாங்க வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிப்போம். ஏன்னா அப்பா செஞ்ச ஒரு குற்றத்தினால அது அந்த பிள்ளைக்கு போய் சேராது. அதுல நாங்க வந்து ரொம்ப முழுக்க நாங்க அதுல ரொம்ப நம்புறோம். எங்களை பொறுத்த மட்டும் அப்பா ஏதோ ஒரு காரணத்தினால உணர்ச்சி வசப்பட்டோ இல்ல குடும்ப சூழ்நிலைனாலோ ஒரு தவறுகள் செஞ்சிருப்பாரு. ஆனா அதோட முழுக்க பாதிப்பு வந்து அந்த குடும்பத்துக்கு தான் போய் சேருது. நிறைய பிள்ளைங்களை வந்து எந்த ஒரு ஸ்கூல் காலேஜ்லயும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா உங்க அப்பா இந்த மாதிரி ஒரு முத்திரை பிள்ளைங்க மேல குத்திடுறாங்க. ஆமா. சோ அந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து நாங்க எங்க கல்லூரியில வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்துப்போம். அந்த பிள்ளைங்களுக்கு முக்கியமா என்ன தேவைன்னா அன்பு தேவை, ஒரு கரெக்டான பாதை அவங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கணும். அந்த மாதிரி பிள்ளைங்கள் வந்து இன்னைக்கு நிறைய பேர் நல்ல நிலையில போயிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான இதுன்னா அவங்க பெற்றோர்களும் எங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. அவங்க எப்பெல்லாம் வந்து ஜாமீன்லயோ பெயிலையோ வெளியில வருவாங்களோ நிறைய பேர் அந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து நம்ம காலேஜ்க்கு வந்து நம்ம பிள்ளைங்களோட பகிர்ந்துட்டு அவங்க கிட்ட கிளாஸ் எடுக்க வைப்போம். நாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சுட்டோம், நீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பாதையில போயிடாதீங்க, ஏன்னா நாங்க செஞ்ச தவறு நீங்க செய்யாதீங்க. ஏன்னா என்ன ஆனாக்கும் இன்னைக்கு வெளியில கிடைக்க சுதந்திரம் வந்து வேற, பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு சுதந்திரத்தோட மீனிங் தெரியாம இருக்காங்க. தாறுமாறா இருக்கிறது, ரோட்ல சுத்துறது, அதுதான் சுதந்திரம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது சுதந்திரம் கிடையாது. கரெக்டான சுதந்திரம் வந்து என்னன்னு அவங்க தன் வாயால எடுத்து சொல்லறச்சதான் பசங்க வந்து அதை உணர்றாங்க, கரெக்டான முறையில அதை புரிஞ்சுட்டு வாழ்க்கையை எடுத்துக்கிறாங்க. சோ நம்ம காலேஜை பொறுத்த மட்டும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கிற லீடர்ஸ் ஆகட்டும், ஒரு நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் வந்து காலேஜ்ல வந்து பசங்களோட பேசுறாங்க. அவங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் செமினார்ஸ் எல்லாம் நடத்துறோம். அதே போல இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸையும் நாங்க கூப்பிட்டு அவங்களோட வாழ்க்கை அனுபவம் கூட பிள்ளைங்க ஷேர் பண்ணிக்கிறவங்க, சிறையில இருக்கிறவங்க அவங்க சிறைக்கு போனாங்க, எதுக்கு அதுல இருந்து நீங்க எப்படி மீண்டு வரணும்னு ஒரு அவங்க தன் வாழ்க்கை அனுபவம் ஒரு கதை மூலியமா அவங்க வந்து பசங்க கிட்ட பகிர்ந்து கரைச்ச அதோட ஒரு பெரிய மாற்றம் நாங்க வந்து பிள்ளைங்களுக்குள்ள பாக்குறோம். ஒரு பெரிய இம்பாக்ட் கிடைக்கிறது. அதோட ஒரு முக்கிய அவுட்கம் என்னன்னா சொசைட்டில வந்து கிரைம் ரேட் வந்து குறைய ஆரம்பிக்கிறது. கரெக்ட். சோ அந்த வகையில வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது எங்களுக்கு. இது வந்து ஒரு ரொம்ப சிறப்பான அம்சம் நம்ம கல்லூரியை பொறுத்த மட்டும். இதுவரையில் ஏழை எளிய மாணவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அதற்கான கல்விகளையும் பயிற்சி முறைகளையும் வழங்கி வருவது பற்றி, இது கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்னும் நிறைய ஈடுபட்டு இந்த நிறுவன வளர்ச்சிக்கு துணை புரிய வேண்டும் என்ற கோரிக்கையோடு தங்கள் பேட்டி அளித்ததுக்கு தங்களுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ஆறுமுகம் சார், உங்களுக்கு இந்த பேட்டி எடுத்ததுக்கும் முக்கியமா எங்க கல்லூரிக்கு வந்து கல்லூரி பத்தி முழுக்கமா எல்லாம் தெரிஞ்சுட்டு எங்க கல்லூரி மேல ஒரு அக்கறையோட நீங்க வந்து நிறைய கேள்விகள் கேட்டீங்க. அதுக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் உங்களுக்கு. இந்த விஷயம் வந்து பல பேருக்கு போய் சேரணும்னு எங்களோட ஒரே ஆசை. கடவுள் எப்பவுமே உங்க கூட இருக்கட்டும், உங்க பணி வந்து எப்பவுமே கண்டினியூஸா போயிட்டே இருக்கட்டும். அதுக்காக வணிக பணி இந்த பிரஸ் சேனலுக்கும் உங்க யூடியூப் சேனலுக்கும் எங்களோட மனமான வாழ்த்துக்கள். நன்றி சார்.